ஹலோ ஃப்ரெண்ட், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு கடையில் எங்கள் வீட்டுக்காருக்கும் பல வியாபாரிக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வந்துட்டு அதை பற்றி தான் உங்களை ஷேர் பண்ண போகிறேன். அது உங்கள் லைஃப்பில் என்றைக்கு நடக்கலாம், அதனால் நீங்கள் உஷாராக இருங்க சொல்ல தானே வரேன். ஃப்ரூட் வியாபாரக்காரு கடந்த 6 வருஷமாக எனக்கு தெரியும். அவரும் எப்படிப்பட்டவர், ரொம்ப நியாயமானவர், அடுத்தவங்க படத்துக்கு ஆசைப்பட மாட்டார் தெரியும். நேற்று காலையில் ஒரு கஸ்டமர் வந்திருக்காரு. அப்போது இவர் 100 ரூபா கொடுத்து அந்த கஸ்டமர்கிட்ட ஃப்ரூட் கார்ட்டை போய் 2.50 வாங்கிப்பான்னு கொடுத்துருப்பார் போல். அந்த கஸ்டமர் போய் ஃப்ரூட் கார்ட்டை போய் பணம் கட்டது குறைச்சோன்னே இந்த சில்லறையில் அந்த ஒரு 50 கொண்டு போய் இவர் பாயின்னு சொல்லுவார். பாய்கிட்ட கொண்டு கொடுத்துரு, நான் அப்புறமா வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. கஸ்டமர் நடுவில் ஃப்ராடுத்தனம் பண்ணது தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அந்த கஸ்டமர் என்ன செய்யறது, 100 ரூபா தான் பாக்கெட்டில் வச்சுட்டு 50 ரூபா கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாரு. இப்போ இவரு என்ன நினச்சாரு, 50 ரூபா தான் இருக்குது போல். நாங்கள் எப்போவுமே சில்லறை ஒருத்தர் ஷேர் பண்ணுவோம். என்கிட்ட என்ன சொன்னார், ஃப்ரூட்காரர் எனக்கு 50 ரூபா தருடு பேர் 50 ரூபா ஃப்ரூட் வாங்கிக்கன்னு சொன்னார். நானுக்கு 50 ரூபா ஃப்ரூட் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னும் ஃப்ரூட்கார கடையெல்லாம் அடைச்சிட்டு சாயங்காலம் வந்து 100 ரூபா கேட்கும் போது ஒன்றுமே புரியாமல் இவர் சொல்கிறாரு நீ ஃப்ராடு, அவர் சொல்ல நீ ஃப்ராடுன்னு ஒருத்தர்